ஷோல த கிரேட்டஸ்ட் ரிவல்ரி இந்தியா விஸ் பாகிஸ்தானுடைய டாக்குமெண்ட்ரி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட மொத்தமா 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் சைஸ் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். குயிக் வாட்சாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய கிரிக்கெட் ரிவல்ரி மையமாக வச்சிருக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் ஆல் ரிவல்ரி அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் எப்போ மோதினாலுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு போறதும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போறதுமான ஒரு கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா விளையாடிட்டு இருப்பாங்க. காமனா நடக்கக்கூடிய விஷயம். எப்போ இது ஸ்டாப் ஆச்சு, இந்தியா பாகிஸ்தான் ரிவல்ரி எப்போ உருவாச்சு, அண்ட் 99ல பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரதும் அண்ட் 2004ல இந்தியா பாகிஸ்தானுக்கு போறதும், இந்த 2 சீரீஸ்லும் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ரி தான் இந்த கிரேட்டஸ்ட் ரிவல்ரி இந்தியா விஸ் பாகிஸ்தான். இந்த டாக்குமெண்ட்